பீரியட்ஸ் வருதுன்னு ஃபீல்லாம் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி நீங்க சந்தோஷம் தான் படணும். பீரியட்ஸ்ன்றது விமனோட ரீப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாதுங்க. ஆக்சுவலி அவங்களோட ஹார்ட் ஹெல்த் சம்மந்தப்பட்டது கூட. பீரியட்ஸ் டைம்ல தான் விமனோட பாடியில ஈஸ்ட்ரஜன் என்ற ஹார்மோன் நிறைய செக்ரேட் ஆகும். ரெகுலரா பீரியட்ஸ் வருதுன்னா ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு ரெகுலரா ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் செக்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த ஹார்மோன் தான் உங்க ஹார்ட்டுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் பேரியர். அதுக்கு 3 முக்கிய காரணம். ஃபர்ஸ்ட், உங்க பாடியில பேட் கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணும். செகண்ட், பிளட் வெசல்ஸ்ல இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணி உங்க ஆர்டரிஸை ஹெல்த்தியா பார்த்துக்கும். தேர்ட், நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி உங்க பிளட் வெசலை ரிலாக்ஸ்டா பார்த்துக்கும். இது எப்படின்னா அம்மாவோட அன்பு உங்களை எப்படி ரிலாக்ஸ்டா வச்சிருக்குமோ அந்த மாதிரி. இதனாலதான் மென்னுக்கு ஏர்லி ஏஜஸ்ல விமனோட ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் ஜாஸ்தி. பட் ஒன்ஸ் விமன் மெனோபாஸ் ரீச் ஆயிட்டாங்கன்னா ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் செக்ரேட் ஆகிறது கம்மி ஆயிடுச்சுன்னா அப்போ விமன் ஆர் அட் மோர் ரிஸ்க் ஃபார் ஹார்ட் டிசீஸ் தென் மென். விமன் அவங்களோட பீரியட் சைக்கிளை ரெகுலரா மானிட்டர் பண்றது ரொம்ப முக்கியம். அண்ட் மெனோபாஸ் அட்டன் பண்ண பிறகு ரெகுலரா அவங்களோட ஹார்ட் ஸ்கிரீனிங் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ விமன் உங்க போனோட நோட்டிபிகேஷன்ஸ் பார்க்கறத விட உங்களோட பீரியட் சைக்கிள் ரெகுலரா இருக்கான்னு பார்க்கறது தான் முக்கியம்.